ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் பாக்யலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கு லாட்ரி யோகம் உண்டு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு ஒரு லாட்ரி மூலியமாக நமக்கு ஒரு பணம் வருது அப்படின்னாக்கா அது என்ன நம்ம எடுத்து சொல்லலாம். நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் வராதா, நமக்கு ஒரு லாட்ரி சீட்டு விழுகாதா, நமக்கு ஒரு புதையல் கிடைக்காதா, நம்ம திடீர்னு பணக்காரன் ஆயிட மாட்டோமா அப்படின்னு எல்லாருமே ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம நினைக்கிறது உண்டு. அது கடின உழைப்பாளியாகவே இருந்தாலுமே ஒரு சின்ன நேரத்துலையாவது நமக்கு ஒரு அந்த எண்ணங்கள் வரும், வராமல் இருக்காது. அப்போ இந்த அமைப்பு யாருக்கு வாழ்க்கையில் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தை தான் நம்ம அதிர்ஷ்ட ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 8ஆம் இடத்தை திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும், 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த லாட்ரி யோகம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 8-5 காம்பினேஷன் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, உயிர் சொத்துக்களை கொடுக்கக்கூடியது, லைஃப் இன்சூரன்ஸ் மூலியமாக நமக்கு பணம் வரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த காலகட்டத்தில் அந்த திசா புத்தியும் நடக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம நினைப்பில் வச்சுக்கணும். இப்போ 8-5 காம்பினேஷன் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் லாட்ரி யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.